வணக்க நண்பர்களே, என்னிடம் ஒரு கேள்வி இன்று கேட்கப்பட்டது. தமிழ் முருகன் என்றொரு கருத்து இன்று சொல்லப்படுகிறது. அதற்கு ஏதேனும் வரலாற்று ஆதாரம் உண்டா? ஏதாவது சிந்தனை சார்ந்த அடிப்படை உண்டா? ஆன்மீகமாக அதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த 3 கேள்விகளையுமே ஒரே பதிலாக விளக்கலாம் என்று நினைக்கிறேன். முதல்ல, முருகன் தமிழ் கடவுளா? தமிழ்நாட்டில் பிறந்த கடவுளா? தமிழர்களின் முப்பாட்டனா? வரலாற்று மனிதரா? மனிதன் தெய்வமான உருவமா? இது ஒரு கேள்வி. இரண்டாவதாக, முருகன் யாருக்கு சொந்தம்? அதை யார் உரிமை கொண்டாடக்கூடாது? அது இரண்டாவது கேள்வி. இந்த கேள்வியை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இப்ப வட இந்தியாவிலே சிலர் ராமன் அயோத்தியிலே பிறந்தார், ஆகவே அது அயோத்தி மக்களுக்கு சொந்தமான ஒரு தெய்வம், எங்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி என்று சொல்கிறார்களே, அதை போன்ற ஒரு விஷயமாகத்தான் இதை பார்க்கிறேன். இது மதமும் கிடையாது, ஆன்மீகமும் கிடையாது, வரலாறும் கிடையாது. இது வெறும் அரசியல். எப்படி ராமர் அரசியல் இருக்கிறதோ அதே போல ஒரு முருகர் அரசியலை இங்கே உருவாக்க நினைக்கிறார்கள். நண்பர்களே, இந்த அரசியலை பற்றி வேறு காணொளிகளில் பேசியிருக்கிறேன், சுருக்கமா இங்கே சொல்கிறேன். 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஐரோப்பாவிலே உருவான ஒன்றுதான் பண்பாட்டு அரசியல் என்பது. மக்களை ஒருங்கு திரட்டுவதற்கும் அதை கொண்டு அதிகாரத்தை சென்றடைவதற்கும் பண்பாட்டு கூறுகள் பயன்படுகின்றன என்று கண்டுகொண்ட போது, அந்த பண்பாட்டு அம்சங்களை ஒரு வகையான தொகுப்படையாங்களை முன்வைத்து, அதை முன்வைத்து ஒரு வகையான உணர்ச்சி கொந்தளிப்புகளை உருவாக்கி மக்களை ஒருங்கு திரட்டி அதை கொண்டு அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு போக்கு ஐரோப்பாவில் உருவாகியது. அதைத்தான் பண்பாட்டு அரசியல் என்று நாகரிகமாக சொல்கிறோம். அது ஐரோப்பாவிலே முதன்மையாக மதம் சார்ந்த அரசியலாக இருந்தது. கத்தோலிக்க மதம், சீர்திருத்த கிறிஸ்தவ மதம். இரண்டாவதாக அது மொழி சார்ந்த அரசியலாக இருந்தது. ஜெர்மானிய மொழி, பிரெஞ்சு மொழி, இத்தாலிய மொழி என்று பின்னால் மொழி அடிப்படையிலே தான் அங்கு நாடுகள் அமைந்தன என்பதை நினைவு கூற வேண்டும். அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு புனித ரோம பேரரசாகத்தான் ஐரோப்பா இருந்தது 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி. படிப்படியாக அது மொழி வழி தேசியங்களாக மாறி மொழி வழியான பிரிவினைகளை அடைந்து நாடாக மாறியது. ஆகவே மொழி ஒரு முக்கியமான பண்பாட்டு கருவியாக இருந்தது, மக்களை ஒருங்கு திரட்டுவதற்கும் மக்களின் ஒட்டுமொத்த உணர்ச்சிகளை தூண்டுவதற்கும், அந்த உணர்ச்சிகளை பயன்படுத்தி கொண்டு தங்களை தலைவர்களாக முன்வைத்து சிலர் அதிகாரத்தை அடைவதற்கும். அந்த மொழி அரசியலின் அடுத்த ஒரு பகுதியாக ஜெர்மனியிலே இன அரசியல் உருவாகி வந்தது. இனவெறி அரசியல் என்று சொல்லலாம். ஆரிய இனம் போன்ற கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டன. இந்த அரசியல்கள் படிப்படியாக ஜெர்மானியிலே நாசிசத்தையும் இத்தாலியிலே பாசிசத்தையும் உருவாக்கின. இந்த பண்பாட்டு வெறியை தூண்டும் அடிப்படைவாத அரசியல் வழியாக சர்வாதிகாரிகள் தான் உருவாகி வர முடியும் என்று அரசியல் நிரூபித்தது. ஹிட்லர், முசோலினி, சார்ல்ஸ் டிகால் என்று வெவ்வேறு சர்வாதிகாரிகள் உருவாகி வந்து ஐரோப்பாவின் பண்பாட்டையும் பொருளாதாரத்தையும் சூறையாடினார்கள், அழித்தார்கள். அந்த பேரழிவுக்கு பிறகு ஐரோப்பா விழித்து கொண்டது. அது பண்பாட்டு அரசியலுக்கு எதிரான மனநிலை அடைந்தது. இனம், மதம், மொழி ஆகிய எந்த அடையாளத்தை கொண்டும் அரசியலை செய்வதை அது எதிர்க்க ஆரம்பித்தது. நான் வரி கட்டுகிறேன், எனது வரியை அரசாங்கத்தை ஆளும் நீ வாங்கிக் கொள்கிறாய், நீ அதை கொண்டு என்ன செய்வாய், எனக்கு என்ன தருவாய், ஒட்டுமொத்த நாட்டுக்கு என்ன செய்வாய், இதை மட்டும் பேசு. மொழியை காப்பேன், உன் மதத்தை காப்பேன், உன்னுடைய கடவுள்களை எல்லாம் காப்பாற்றி கொடுப்பேன், உன் பண்பாட்டை நான் பாதுகாப்பேன், இதை பேசாது, நான் பார்த்துக்கிறேன் என்று வாக்காளர்கள் சொல்ல ஆரம்பித்த போது ஐரோப்பாவிலே உண்மையான ஜனநாயகம் மலரத் தொடங்கியது. சர்வாதிகாரிகள் இல்லாமல் ஆனார்.
ஆனால் இந்த பண்பாட்டு அரசியல் கூறுகளை அது அங்கே உருவாகி ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலே பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. 1925 இந்த 1925 தான் இந்தியாவிலே இஸ்லாமிய மத அடையாளத்தை பயன்படுத்தக்கூடிய மதவெறி அரசியல் தோன்றுகிறது. இந்து மத அடையாளத்தை பயன்படுத்தக்கூடிய இந்து அரசியல் தோன்றுகிறது. RSS தோற்றுவிக்கப்படுகிறது. தெற்கே திராவிட அரசியலை பயன்படுத்தும் கட்சி, அதற்கான இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லா இடத்திலையுமே ஏறத்தாழ ஒரே காலகட்டத்தில் பண்பாடு அரசியல் உருவாகி வருகிறது. அது அடிப்படையிலே பாசிச தன்மை கொண்டது, அழிவு தன்மை கொண்டது, மக்களை பிளவுபடுத்த தன்மை கொண்டது. அதுல ஒன்று மேல் இன்னொன்று கீழ் என்ற அர்த்தம் கிடையாது, ஒன்றுக்கு இன்னொன்று எதிர் என்ற அர்த்தமும் கிடையாது. இதை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இந்துத்துவ பாசிச அரசியலுக்கும் திராவிட பாசிச அரசியலுக்கும் தமிழ் தேசிய பாசிச அரசியலுக்கும் அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது. அவர்களின் மனநிலை ஒன்றுதான், அவர்களின் தர்க்க முறை ஒன்றுதான், அவர்களின் அடையாளங்கள் மட்டும்தான் வேறு. அங்கு ராமன் என்றால் இங்கு முருகன், அவ்வளவுதான். ஆகவே இதில் ஆன்மீகமும் கிடையாது, பண்பாடும் கிடையாது, மதமும் கிடையாது, வரலாறும் கிடையாது. இது வெறும் அரசியல், அடையாள அரசியல். இதை முன்வைப்பவர்களுக்கு எல்லாமே தெரியும். அவர்கள் இதை திரும்ப திரும்ப மிகப்பெரிய அளவில் செலவிட்டு பிரம்மாண்டமாக பிரச்சாரம் செய்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறார்கள். அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா போன்ற வளராத நாடுகளிலே, கல்வி அறிவு குறைவான நாடுகளிலே மக்கள் எதையும் தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாமல் வெறுமை கேளிக்கைகளை மூழ்கி கிடைக்கக்கூடிய ஒரு பின்தங்கின நாட்டிலே இது செல்லுபடியாகும் என்று நிறுவப்பட்டுள்ளது. ஆகவே நாம் ஒரு தோற்கும் போரில் தான் இருக்கிறோம். ராட்சசன் போல அந்த பிரச்சார வல்லமை முன்னால் இருக்கும்போது நாம் ஒரு 1000 பேர் 2000 பார்க்கும் ஒரு சின்ன காணொலியில இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை ஒரு 5000 பேர் பார்க்கலாம் அதிகபட்சம். அவர்கள் ஒரு 3000 பேருக்கு இது சரி என்று தோன்றலாம். இவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும். ஆனால் இந்த போரை விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை பதிவு செய்கிறேன். இந்த மாதிரியான ஒரு குரல் வரும்போது, இது அறிவார்ந்த குரல், வரலாற்று ரீதியான குரல், மெய்யியல் சார்ந்த குரல், இதை வரும்போது இதை திரிப்பார்கள். அவங்களுக்கு திரிக்கிறது ஒரே வழிதான் இருக்கு. தன்னுடைய எதிர்த்தரப்பை சேர்ந்தவன் இவன் என்று அடையாளப்படுத்துவாங்க. தமிழ் தேசியல் என்ன சொல்லுவாங்க, இவன் ஆரிய தரப்பை சார்ந்தவன் அடிடா அப்படிம்பாங்க. ஆரிய தரப்பை சார்ந்தவன் சொல்லுவாங்க, இவன் தமிழ் தேசியத்தை சார்ந்தவன் அடிடா அப்படிம்பாங்க. ஆனா நடுநிலையான குரல், வரலாற்று குரல், பண்பாட்டு குரல் என்றும் இருக்கும். அது இருந்து கொண்டுதான் இருக்கணும். ஆகவே தான் இதை பதிவு செய்கிறேன். ஆகவே இது அரசியல். அதுல பண்பாடு சார்ந்து, மதம் சார்ந்து, மெய்யியல் சார்ந்து பேசக்கூடியவங்களுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது. அப்ப அடுத்த கேள்வி, முருகன் யார்? அதுக்கு முன்னாடி நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் உருவங்கள் எப்படி தோன்றுகின்றன, எப்படி நிலை கொள்கின்றன என்பதுதான். நண்பர்களே, எந்த கடவுள் உருவமும் தன்னிச்சையா ஒரு நாள் காலையில தோன்றி வருவதல்ல. ஒரு 50 பேர் கூடி ஒரு சதி செய்து கொண்டு வந்து நிறுத்துவதும் அல்ல. அப்படி வந்தால் அதற்கு ஆயுசு கிடையாது, அது நீடிக்காது. கடவுள் உருவங்கள் அப்படி உருவாகி வராது. கடவுள் உருவங்கள் உருவாகி வருவதை பற்றி பெரிய ஆய்வாளர்கள் மிகப்பெரிய அளவிலே நூல்களை எழுதியிருக்கிறார்கள், விவாதித்திருக்கிறார்கள். குறியீட்டியல் என்ற ஒரு பெரிய அறிவுத்துறையே இருக்கிறது. அதே போன்று உலகளாவிய தொன்மவியல் என்ற ஒரு அறிவுத்துறை இருக்கிறது. கேம்பல் போன்ற பேரறிஞர் இதை ஆராய்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார். அதிலிருந்து ஏராளமான ஆய்வுகள் வந்திருக்கின்றன. நான் இப்போ சொல்வது பண்பாட்டு வரலாறு சார்ந்த ஒரு சித்திரம். இந்த தெய்வங்கள் எப்படி தோன்றுகின்றன? நண்பர்களே, பண்பாடு தோன்றுவதற்கு முன்னாடி, மொழி தோன்றுவதற்கு முன்னாடி தெய்வ உருவங்கள் தோன்றியிருக்கின்றன. இத நீங்க இன்று கிடைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய தொல்லியல் தரவுகள் இருந்து பார்க்கலாம். அதாவது இப்ப தமிழுக்கு ஒரு 10,000 ஆண்டு வரலாறு இருக்கும் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குகை ஓவியங்களுக்கு 30,000 ஆண்டு கால வரலாறு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாறை செதுக்கு ஓவியங்களுக்கு 50,000 ஆண்டு வரலாறு இருக்கு. அங்கு வாழ்ந்த மனிதன் யாருன்னு நமக்கு தெரியாது. அன்றிருந்த அந்த மனிதன் என்ன சிந்தித்தான், அவன் நம்ம முன்னோடி தானான்னு கூட நம்மால் சொல்ல முடியாது. ஏனென்றால் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே குகை ஓவியங்கள் வரையப்பட்டன. மத்திய இந்தியாவிலே பாறை
மென்மையான செம்மண் பாறையிலே மழை காலத்திலே கல்லை கொண்டு ஓவியங்களை வரைந்திருக்கிறார். அது பின்னால் இறுகிவிடும். இவையெல்லாம் 50,000 ஆண்டுகளுக்கு முன் அல்லது 40,000 ஆண்டுகளுக்கு முன் வரையப்பட்டவை. எப்படி தெரிகிறது என்றால், வளையாத கொம்புள்ள யானை அதில் இருக்கிறது, காண்டாமிருகம் இருக்கிறது. தென்னிந்தியாவிலே வளையாத கொம்புள்ள யானை இல்லாமல் 50,000 ஆண்டுகள் ஆகின்றன, காண்டாமிருகம் இல்லாத 30,000 ஆண்டுகள் ஆகின்றன. ஆகவே கண்டிப்பாக இது அதற்கு முன்னால் வரையப்பட்டவை. அன்றிருந்த மனிதன் யார் நமக்கு தெரியாது, அவன் என்ன மொழி பேசினா நமக்கு தெரியாது. ஆனா அவன் இங்கே சில விஷயங்களை உருவாக்கி இருக்கான். அதற்கு பிறகுதான் இன்றிலிருந்து ஒரு 20,000 ஆண்டுகளுக்குள்ளதான் கடைசி பனியூழி காலம் வந்திருக்கிறது. உலகத்தினுடைய வெப்பநிலை குறைந்து உலகத்தின் பெரும்பகுதி பனியால் மூடப்பட்டது, பெருங்கடல்கள் பனியால் உறைந்தன. அன்று கோடை நிலங்களில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் மடிந்து போனார்கள். யார் பனி நிலங்களில் வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் தாக்கு பிடிச்சாங்க. அவங்க குளிர் தாங்க முடியாம டிராபிக்கல் ஏரியா நோக்கி, குறைவாக குளிர் இருந்த பூமத்திய பகுதியை நோக்கி வந்தாங்க. ஆக இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே குளிர் பகுதியிலிருந்து வந்தவங்களா இருக்கலாம். நாமெல்லாம் அதனுடைய அவர்களுடைய வாரிசுகள் தான். கடல் வழியாக நடந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் போனாங்க, தீவுகள்ல எல்லாம் குடியிருந்தாங்க. அப்புறம் பனி உருகி அடுத்த ஒரு பண்பாடு ஆரம்பிச்சு. அந்த பண்பாட்டில் தான் நாம் இருக்கோம். நம்ம முன்னோர்கள் யார் எங்கிருந்து வந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே இங்க இருக்கக்கூடிய குகை ஓவியங்களிலோ பாறை குடைவு சித்திரங்கள் இருக்கக்கூடிய அடையாளங்களுக்கு நமக்கு என்ன தொடர்பென்றே நம்மால் விவரிக்க முடியாது. அவர்கள் நாம் தானா, அவர்கள் எங்க இருக்கிறார்கள், அவர்கள் எங்க போயிட்டாங்களா, ஒன்றுமே நமக்கு தெரியாது. அந்த ஆய்வுகள் எதுவுமே முற்றுப்பெறவில்லை. அவை மரபணுவியல் சார்ந்து தொடர்ந்து செய்யப்படுகின்றன. ஆகவே 1,00,000 ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்தோம், 50,000 ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்தோம் என்பதெல்லாம் வரலாற்று ரீதியாக அபத்தங்கள். இந்த குகை ஓவியங்களிலேயே கடவுள் உருவங்களின் தோற்றம் இருக்கிறது. உதாரணமாக கோலாப்பூரிலிருந்து மேலே மகாராஷ்டிரம் செல்லும் வழியிலே பாறையில் வரையப்பட்ட மாபெரும் பாறை ஓவியங்களை நாங்கள் நண்பர்களுடன் சென்று பார்த்து விரிவான கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். என்னுடைய வாசகர்களுக்கு தெரியும். இந்த ஓவியங்களிலே இப்படி மல்லாந்து படுத்திருக்கக்கூடிய அல்லது நின்றிருக்கக்கூடிய பெரிய மனித உருவங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. அந்த மனித உருவங்களுக்கு உள்ளே விலங்குகளும் பிற மனிதர்களும் தாவரங்களும் வரையப்பட்டிருக்கின்றன. ஆகையால் இது வெறும் ஒரு மனிதன் அல்ல, அனைத்தையும் உள்ளடக்கிய மனிதன். இது ஒரு பெரிய அடையாளம். பெரும் ஆள், அதான் பெருமாளாயிருக்கு. அதே தெய்வம் தான் தீர்த்தங்காரராக இப்படி நின்றுட்டு இருக்கு சமணர்ல. அதே உருவம் இருக்க, அது பிரபஞ்சத்துடைய உருவம் என்று அவன் எப்படியோ உருவகிச்சிருக்கிறான். அதுதான் பௌத்தர்கள் புத்தருடைய தம்மகாயம், அறத்தின் வடிவான உடல், பிரபஞ்சத்தின் வடிவான உடல் என்று சொல்கிறார்கள். அது ரூட் அங்க இருக்கு. எப்படியோ தன்னுடைய மூதாதையை ஒரு மனித உருவமாக, ஒட்டுமொத்த இயற்கையை உள்ளடக்கிய உருவமாக உருவகிச்சிருக்கிறான் என்று நமக்கு தெரிய வருகிறது. அதே போல லக்கி ஹண்டர் என்ற ஒரு வடிவம் இருக்கிறது. 2 மான்களை கையில வைத்துக் கொண்டு நின்றிருக்கும் ஒரு வேடன். அதை பல வடிவம் வரைஞ்சிருக்காங்க. அன்னைக்குள்ள வசதிப்படி பார்த்தீங்கன்னா சதுர வடிவில் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க பல்வேறு இடங்கள்ல. இந்த வடிவம் எங்கெல்லாம் இருக்கு? இந்தியாவில் இருக்கா? இந்தியாவில் இருக்கு. வடக்க ஸ்பெயின்ல இருக்கு, மேற்க ஸ்பெயின்ல இருக்கு, வடக்க ரஷ்யாவுடைய ஆர்டிக் பகுதி கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இருக்கு, கிழக்க மஞ்சூரியா வரைக்கும் இருக்கு. யுரேஷியா முழுக்க ஏறத்தாழ ஒரே வடிவங்கள் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இப்ப லக்கி ஹண்டர் எடுத்து பார்த்தா லக்கி ஹண்டர் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். 2 மானை வச்சுட்டு இருக்கான். சில சமயங்கள்ல 1 மானை வச்சுட்டு இருக்கான். சில சமயங்கள்ல 1 மான் ஒரு ஒரு கழி மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருக்கான். ஆமா, மானும் மழுவும் வச்சுட்டு இருக்கான். ரூட் எங்க இருக்குன்னு தெரியுது இல்ல? மான் மழு ஏந்திய சிவனுடைய ரூட் அங்கதான் கிடக்கு. ஆனா அவன் எங்க பிறந்தார்? அப்ப இந்த உருவங்கள் எப்படியோ எங்கோ தோன்றி வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இது எப்படி தோன்றியது என்பதுதான் கடவுள் உருவாவதின் அடிப்படை. பிரபஞ்சம் என்ற ஒன்று தொல் மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில நம்மால புரிஞ்சுக்கவே முடியாது, விளக்கவே முடியாது. அந்த ஓவியங்களை வச்சு நம்ம கற்பனை பண்ணலாம். அவனுக்கு பிரபஞ்சம் என்கிற உணர்வு வந்திருக்கு. அவனுக்கு ஆடை அணிய பழகல. தீ கண்டுபிடிக்கப்பட்டானா இல்லையா நமக்கு தெரியல. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எங்கேயுமே தீ கண்டுபிடிக்கப்பட்ட கருகிய எதுவுமே கிடைக்கல, எலும்புகள் கிடைக்கல. ஆகவே பச்சையா தான் சாப்பிட்டுருக்கான். கல் ஆயுதங்களை தான் பயன்படுத்தி இருக்கான். அந்த கல் ஆயுதத்தை நிரந்தரமா வச்சுக்கணும்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா
கல்ல ஆயுதத்தை, கூர்மையான கல்லை ஒரு கழியில கட்டி அம்பாகவும் வேலாகவும் பயன்படுத்தலாம்னு கண்டுபிடிக்கிறது தான் புது கற்காலம்னு சொல்றோம். இது அதுக்கும் முந்தின காலம், பழைய கற்காலம். ஆகவே ஒரு ஒரு சப்பையான கல்லை எடுத்து இறைச்சியை கட் பண்ற வரைக்கும் தான் அவனுக்கு அறிவு இருக்கு. அந்த கல்லை அங்கேயே போட்டுட்டு இருக்கான். இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பெரும்பாலான எலும்பு குவியல்களோட அந்த ஆயுதங்கள் அங்கே போடப்பட்டிருக்கின்றன. அதுதான் பழைய கற்காலம். ஆகவே கல்லை எடுத்து இறைச்சியை கட் பண்ண தெரியும், ஆனா அந்த கல்லை பெர்மனண்டா வச்சுக்கலாம்னு தெரியாது, சுட்டு திங்க தெரியாது, ஆடை அணிய தெரியாது. ஆனா அவனுக்கு பிரபஞ்சம் சார்ந்த ஒரு உணர்வு இருக்கு, பிரபஞ்ச பிரக்ஞை அவனுக்கு இருக்கு, சாவு சார்ந்த ஒரு சித்திரம் இருக்கு, நாங்கள் இனக்குழு நாங்கள் என்று ஒரு தன்னுணர்வு இருக்கு. இதெல்லாம் இருந்ததுக்கான அடையாளம் அவன் வரைஞ்ச இந்த ஓவியங்கள்ல இருக்கு, குகை ஓவியங்கள் இருக்கு. அது எல்லாத்திலும் ரிப்பீட் ஆகக்கூடிய ஒன்று கணம் என்று பின்னாடி வேத காலங்களில் சொல்லப்படக்கூடிய ஒன்று கணம். அதாவது 7-8 பேர் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தோளை கோர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய ஒரு நடன அசைவு. ஆனா நாங்கள் எல்லாம் ஒன்று என்பதற்கான எங்களுடைய வர்க்கம், எங்களுடைய இனம் என்பது, எங்களுடைய குழு, எங்களுடைய குடும்பம் என்பதற்காக அதை பயன்படுத்தியிருக்கோம். இந்த உணர்வு இருந்திருக்கு. கூடவே இந்த இந்த தொகுப்புணர்வு, இந்த பிரபஞ்சத்தை ஒட்டுமொத்தமா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அவன் வேட்டையாடக்கூடியவன், விலங்குகளை வேட்டையாடுறான், கனவு காண்றான். ஆனா எப்படியோ ஒரு பிரபஞ்ச உணர்வு அவன்கிட்ட இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் ஏதோ ஒன்று இருக்குங்கிற உணர்வு இருக்கு. பழைய குகை ஓவியங்கள் எல்லாத்திலையுமே சூரிய சந்திரன்கள் வரையப்பட்டிருக்காங்க. இன்னும் சுவாரஸ்யமா நிறைய சூரியன் நிறைய சந்திரன் வரையப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் யோசித்திருக்காங்க. அப்போ ஸ்கை, வானம் என்கிற உணர்வு அவனுக்கு இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குகை ஓவியத்துல மிகப்பெரிய பாம்பு வரையப்பட்டிருக்கு. நீங்க மல்லாந்து படுத்த அந்த பாம்புடைய பத்தி தெரியும், அப்படியே பின்னால் வரைக்கும் போகும் அந்த பாம்பு. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நிஜத்துல அவ்வளவு பெரிய பாம்பு கிடையாது. அப்ப வானத்தை ஒரு பெரிய பாம்பு மாதிரி கற்பனை பண்ணியிருக்காங்க. சோ இப்படி விதமா இந்த பிரபஞ்சத்தை எதிர்கொள்ளும் போது அவன் உருவகித்து கொண்டதுதான் கடவுள். இதை 2 வகையில சொல்லலாம். நாத்திகர்கள் என்ன சொல்லுவாங்க, பிரபஞ்சம் பற்றின பிரச்சனை அவனுக்கு வந்தது அந்த ஆதி மனிதனுக்கு. இந்த பிரபஞ்சம் ஒன்று, இந்த பிரபஞ்சம் சரியாக கட்டமைக்கப்பட்டது, இந்த பிரபஞ்சம் ஒன்றொன்று சரியாக இணைந்தது, இந்த பிரபஞ்சம் இப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்க அந்த ஆற்றலுடன் நாம் ஏதோ ஒரு உறவு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அவனுக்கு தோன்றியது. ஆகவே இதை இன்னொருவருக்கு வெளிப்படுத்துவதற்காக, அதை புரிந்து கொள்வதற்காக அவன் உருவங்களை உருவாக்கினான். இது ஒரு அறிவியல் சார்ந்த நாத்திக பார்வையா இருக்கலாம். அவன் உருவங்களை உருவாக்குறான். ஏன்னா எல்லாத்தையுமே அவன் உருவங்களா சொல்லிட்டு இருக்கான். அவனுடைய காலகட்டத்தில், மொழி வளராத காலத்துல வடிவங்கள் வழியா தொடர்புறுத்த முடியும். ஆகவே அந்த வடிவங்களை உருவாக்குறான். வெவ்வேறு வடிவங்கள், உலகம் முழுக்க குகை ஓவியங்கள்ல இருந்து ஏறத்தாழ 2000 அடிப்படையான வடிவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையான 2000 வடிவங்கள் தான் உலகத்தில் உள்ள எல்லா கடவுளும் உருவாகி வந்திருக்கு. இதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளணும். இதுதான் அறிவியல் ரீதியான அணுகுமுறை. இந்த 2000 வடிவங்கள் ஏறத்தாழ யுரேஷியா முழுமையே ஒன்றா தான் இருக்கு. எந்த கடவுளுக்கும் ரூட் அங்க இருக்கும். சரி, இங்க இன்னொன்னு வருவேன். ஆன்மீகமாக பார்த்தீங்கன்னா தெய்வம், கடவுள், பிரம்மம், அறிய முடியாத, விளக்க முடியாத, பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய, பிரபஞ்சமே ஆகி நிற்கக்கூடிய, பிரபஞ்ச விதிகளில் மட்டும் வெளிப்படக்கூடிய, பிரபஞ்சமாக நமக்கு தெரியக்கூடிய, ஒவ்வொரு வாழ்க்கை தருணத்திலும் ஒரு நியதியாக, ஒரு ஒழுங்காக நமக்கு தெரியக்கூடிய கடவுள், பிரம்மம், தெய்வம், அது தன்னை இப்படி ஆழ் மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொண்டது. இப்படி அன்றைய தொல் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. அவனுடைய சப்கான்சியஸ்ல அது தோன்றியது. அவனுடைய சப்கான்சியஸில் இது இவ்வாறு தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. இது ஆன்மீகமான விளக்கம். இதுல 2 விளக்கத்துல எது உங்களுக்கு சௌகரியமோ, எது உங்களுக்கு பிடித்திருக்கதோ, உங்கள் மரபென்னோ அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இது 2 தான் விளக்கம். அது தொல் மனிதன்ல இவ்வளவு ஒரிஜினல் இமேஜஸ் உருவாகி வருது. ஒரு 2000 இமேஜஸ் வந்து மஞ்சூரியாவிலிருந்து ஸ்பெயின் வரைக்குமான யுரேஷியால உருவாகி வந்திருக்கு. சரியா? இதிலிருந்து தான் எல்லா கடவுளும் உருவாகி வந்திருக்கு. இது அந்த மனிதன் அவன் அறிந்த பிரபஞ்ச தரிசனத்தை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதா இருக்கலாம், அல்லது அவன் மனதில் இறைவன் இதை தோற்றுவித்திருக்கலாம். இந்த 2 வாய்ப்புகள் இருக்கு. இதிலிருந்து காலப்போக்கில்
ஏராளமான தெய்வங்களை உருவாக்கி கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆடு கையில வச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணன் இயேசுவுக்கும் பசுமாடு பக்கத்தில் கூடிய கிருஷ்ணனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமை யோசித்து பாருங்க. ஏறத்தாழ ஒரே கடவுள், ஒரே மற்றவர், 2 வேறுபாடுகளோட வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஆடு கையில வச்சிருக்கக்கூடிய கிரேக்க தெய்வம் இருக்கு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய எகிப்திய தெய்வம் இருக்கு. அது எங்கோ தொன்மையில கிடக்குது. அதுல இருந்துதான் கிறிஸ்து ஆடோட இருக்கக்கூடிய சித்திரம் உருவாகி வந்திருக்கு. ஏசு கையில இருக்கக்கூடிய ஆடு அங்கிருந்து வந்ததுதான். அதேதான் கிருஷ்ணன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு. அது மேய்ச்சல் நில கடவுள். மேய்ச்சல் நில கடவுளுடைய கையில ஆடோ அல்லது பக்கத்துல பசுவோ இருக்கிறது என்பது தொன்மையானது. இப்ப இங்க நாம காளை மாடை வழிபடுகிறோம். வெளிச்சத்தின் அடையாளமாகத்தான் வெண்காளை மாடு வழிபடப்படுகிறது. சைவ மரபில் அப்படி வழிபடப்படுகிறது, நந்தி என்று சொல்லப்படுகிறது. ஆனா காளை வழிபாடு, வெண்காளை வழிபாடு முன்னால பின்னால பின்னால போனா எல்லா பண்பாட்டுல இருக்கு. சுமேரிய பண்பாட்டுல இருக்கு, மெசபடோமிய பண்பாட்டுல இருக்கு, பாபிலோனிய பண்பாட்டுல இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கு. அது எங்க வழிபடப்பட்டா? குகை ஓவியங்கள்ல போனா காளை இருக்கு, அங்கிருந்து அது வந்திருக்கு. இப்படித்தான் எல்லா தெய்வ உருவங்களும் நம்மால புரிந்து கொள்ள முடியாத ஒட்டுமொத்த மானுட ஆழ் மனத்திலிருந்து வெளிவந்திருக்கு. இப்படித்தான் தெய்வங்கள் உருவாகி வந்தது. ஆக தெய்வங்கள் உருவாகி வந்த மரபு என்பது இன்றைக்கு நீங்க சண்டை போட்டிருக்க மாதிரி ஓன் தெய்வமா ஏன் தெய்வமா, என் வீட்டுல இருந்து வந்துச்சா ஓன் வீட்டுல இருந்து வந்துச்சாங்கிற மாதிரி அறிவிலித்தனத்திலிருந்து வரல. நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தொல் வழங்காலத்துல நாமெல்லாம் அண்மையில வந்தவங்க. நம்ம எல்லா பண்பாட்டுக்கும் 3000 வருஷம் தான் பழக்கம் இருக்கு. அதிகபட்சம் இழுத்தோம்னா 10,000 வருஷம் போகும். ஆனா 50,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த துன்பங்கள் இருக்கு. மனித வரலாற்றுக்கு 3-4 லட்சம் ஆண்டு வரலாறு இருக்கு. இதுல எங்க இருந்துட்டு நாம இது ஏன் தெய்வம் ஓன் தெய்வம்னு சண்டை போடுறோம். இனி முருகனுக்கு வருவோம். முருகன் இன்று இருக்கும் வடிவில வெவ்வேறு தெய்வங்களுடைய கலவையாக உருவாகி வருகிறது. இது தெய்வ உருவாக்குறதுன்னு அடுத்த கட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தெய்வம் மிக தொன்மையான விளங்கி கொள்ள முடியாத முன்னோரின் மனதிலே தோன்றி குகை ஓவியங்களாகவும் வழிபாடுகளாகவும் அடையாளங்களாகவும் மொழி வழி வெளிப்பாடாக எங்கெங்கோ இருந்துட்டு இருக்கும். அதுல இருந்து அடுத்த கட்ட ஒரு தெய்வம் வரும். அந்த தெய்வத்து கூட அதுக்கு இணையான தெய்வங்கள் எல்லாம் கலந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் ஒரு தெய்வத்தை வழிபடுகிறேன், அந்த தெய்வம் இப்படி இருக்குன்னா அது மாதிரி இன்னொரு தெய்வத்தை அதோட இணைச்சுக்குவேன். அதோடு இன்னொரு தெய்வம் இணையும். அப்படி இணைஞ்சு 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 பெரிய தெய்வம் வரும். அதாவது மேட்டூர்ல காவிரி இருக்கு, ஆனா தலைக்காவிரியில தோன்ற காவிரி இருக்குல்ல, அது வேற. அங்கிருந்து எவ்வளவு ஆறுகள் அதுல கலந்து 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 மேட்டூர்ல ஒரு காவிரி வந்து சேருது. மேட்டூருக்கு பிறகு அதுல பவானி சேருது, நொய்யல் சேருது. அதுக்கப்புறம் தான் அது போயிட்டே இருக்கு. அப்புறம் கடலை ஒட்டி போகும்போது அது மறுபடியும் பல 5ஆ பிரியுது. இரண்டும் அந்த தெய்வங்களே உண்டு. ஒன்று மிக தொன்மையான ஒரு தெய்வம், அதற்கு இணையான வெவ்வேறு தெய்வங்களை இணைச்சு 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 திரண்டு பெருசாய் வந்துகிட்டே இருக்கும். இது வெறும் ஒரு தெய்வத்துடைய வளர்ச்சி அல்ல, அந்த தெய்வம் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த பிலாசபி, அந்த தத்துவத்துடைய வளர்ச்சியும் கூட. அதை நீங்க யோசித்து பார்க்கணும். தெய்வம் ஒரு பிலாசபி முன்வைக்குது. அந்த பிலாசபி அது ஒரு குறியீடு ரீதியா சொல்லப்பட்ட ஒரு தத்துவம் தான், ஒரு தரிசனம் தான், ஒரு பிரபஞ்ச தரிசனம், ஒரு தெய்வ தரிசனம் தான். அந்த தெய்வ தரிசனம் வளரும் போது அது வேற இமேஜஸ் உள்ள எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப முருக வழிபாடை எடுத்துக்கிட்டா, முருக வழிபாட்டுல இன்றைக்கு என்னென்ன இருக்கு என்று பார்த்தா, தென் தமிழ்நாட்டுல இருந்த முருகு வழிபாடு அதுல இருக்கு. முருகு சங்க காலத்துல முருகு என்பது ஒரு பெருந்தெய்வமாக கருதப்படவில்லை, ஒரு குட்டி தெய்வம். முருகு என்ற பேர்ல தான் அது அழைக்கப்படுகிறது. அழகு என்றதற்கு அர்த்தம், மயங்குதல், மயல் என்ற அர்த்தமும் உண்டு. அதாவது சாமி ஆடுறதுன்னு அர்த்தம். முருகுதல் என்றால் சாமி ஆடுது, மயங்குதல். முருகு அயர்தல் அப்படின்னா உடம்புல முருகு வந்து ஒருவன் சாமி ஆடு. அப்படி உடம்புல வந்து சாமி ஆடக்கூடிய ஒரு குட்டியுண்டு தெய்வமா தான் முருகு சங்க இலக்கியத்தில் இருக்கு. முருகு அயர்தல் என்று அதை சொல்லுது. திரும்ப திரும்ப எப்படி வரும்னா,
ஒரு தலைவி தலைவனை எண்ணி மெலிஞ்சு வெளிரி பேதலிச்சிருப்பா. அப்ப அவளுக்கு முருகு அயர்ந்து இருக்கிறாள், அவள் உடம்புல முருகு கூடியிருக்குன்னு அன்னைக்கு நினைக்கிறாங்க. முருகு மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு குட்டி உண்டு தெய்வம், சாமி ஆடக்கூடிய தெய்வம். அந்த தெய்வம் வந்துருச்சுன்னு நினைச்சு வேலன் அப்படின்னு ஒருத்தரை வரவழைக்கிறாங்க. அவர் வேலேந்தி வருகிறார். அவர் ஊன் பலியிட்டு அந்த குருதி சோரை 8 திசைக்கு விசிறி வேலை சுழற்றி நடனமாடி அவளுடைய முருக உடம்புல இருந்து துரத்துறார். யோசிச்சு பாருங்க, துரத்துறார். இப்படிதான் அந்த கடவுள் இருக்கு. இது ஒரு கடவுள், முருகு அயர்தல் முருகு. அது இப்ப அழகியல் ரீதியை பார்த்தா குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மயக்கும் தன்மை இருக்குல்ல, அதைத்தான் முருகன் எடுத்திருக்கிறாங்க. குறிஞ்சி நிலத்துல பிறந்து வளர்ந்த எனக்கு அது என்னதுன்னு புரியுது. குறிஞ்சி நிலத்துல அந்த இந்த காலத்துல ஜூன் ஜூலை காலத்துல வசந்தம் தொடங்கக்கூடிய காலத்துல அப்படியே பூத்து குலுங்கி வேறொன்று உருவாகும். ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வெறி கிளப்பக்கூடிய ஒரு சூழல் அங்கு உருவாகும். காட்டின் பேரழகு. சம்ஸ்கிருதத்தில் அதை வன ஜியோட்ஸ்னா என்று சொல்கிறார். நமது பேச்சு வழக்குல அதை காட்டு மயக்கு அப்படிம்பாங்க. காட்டுக்கு போனவன் அந்த அழகை பார்த்து திரும்பி வரமாட்டான். ஒரு 10 ஏக்கருக்கு தேக்கு பூத்து கிடக்கிறத பார்த்து அவன் திரும்பி வரமாட்டான். அதனுடைய மனம், அதனுடைய அழகு, அதில் இருக்கக்கூடிய பித்து அவனை அப்படியே கூட்டிட்டு போயிடும். காடுங்கிற ஒரு நாவல் நான் எழுதியிருக்கேன். காடு, அதுல காடு தலைக்கடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை வரும். அதுதான் காட்டின் பேரழகுதான் முருகு என்ற வார்த்தையால தமிழர்களால் சுட்டப்பட்டது. அது ஒரு தெய்வமாக மாறியது. அந்த தெய்வத்திற்கு உருவமெல்லாம் அவன் கொடுக்கல. அது உடம்புல கூடக்கூடிய முருகு அயர்தலாக தோன்றக்கூடிய ஒரு தெய்வம் அங்கே இருக்கு. இதே போன்று வடக்கே வேறொரு தெய்வம் இருந்திருக்கலாம். அந்த தெய்வம் குமரன், அதாவது கௌமாரம் என்று பின்னாடி அது மதமா மாறுகிறது. கிசோரகன் என்று இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது சிறுவன் வழிபாடு. பல்வேறு குலதெய்வங்கள் சிறுவனாக இருந்திருக்கின்றன. இது எப்படி வந்து ஆயிரக்கணக்கில் ஒரு சிறுவர் இறந்து போன பிறகு கடவுளாக இருந்திருக்கலாம், அல்லது பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு பினாமின ஒரு சிறுவனா உருவாய்த்திருக்கலாம். சிறுமி வழிபாடும் சிறுவன் வழிபாடும் உலகம் முழுக்க இருக்கு. அதிலிருந்து வந்தது அந்த கௌமார வழிபாடு, குமார வழிபாடு. அது ஒன்று. அதே போன்று கார்த்திகை நட்சத்திரத்தை வழிபடக்கூடிய இன்னொரு ட்ரெடிஷன் இருந்திருக்கலாம். அது ஒரு தனி வழிபாடா இருந்திருக்கலாம். அதே போல கல் தூண், அதைத்தான் கந்து என்று சொல்கிறார்கள். கல் தூண், இந்த கல் தூண் வழிபாடு இது உலகம் முழுக்க இருக்கு. இந்த கல் தூண் மெசபடாமியாவிலிருந்து நிறைய இடங்கள்ல கிடைச்சிருக்கு. அதுதான் கந்து வழிபாடுன்னு சொல்றாங்க. அதான் கந்த வழிபாடு, ஸ்கந்த வழிபாடு, அது இருந்திருக்கலாம். இப்படி வெவ்வேறு வழிபாடுகள் தன்னிச்சையாக தோன்றி, பழங்குடி மரபிலிருந்து தோன்றி வெவ்வேறு பிலாசபிக்கல் அர்த்தங்கள் கொண்டு வளர்ந்து வந்தன. இவை ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிபி 1 அல்லது அதற்கு முந்தின காலகட்டத்தில் இந்த மரபுகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒன்றாகி முருகன் என்ற ஒரு தெய்வம் உருவாகி வருகிறது. ஆக இன்று முருகன், கந்தன், சுப்பிரமணியன், குமரன், முருகன் என்று வெவ்வேறு பெயர்களில் சொல்லக்கூடிய தெய்வம் ஒரு ஆறு தோன்றி வருவது போல வெவ்வேறு மதங்கள் இணைந்து உருவாகி வந்த ஒன்று. கிபி 5வது நூற்றாண்டிலேயே இந்த உருவாக்கம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. அதை இந்தியாவின் 6 மதங்களில் ஒன்றாக அப்போதைய அறிஞர்கள் திட்டவட்டம் வகுத்து விட்டார்கள். சைவம், வைணவம், சாக்தம், காணபத்தியம், சௌரம், கௌமாரம், அதுதான் குமர கடவுளை முதன்மை தெய்வமாக கொண்டது. ஸ்காந்தம் என்ற மாபெரும் புராணம் எழுதப்பட்டு விட்டது. அதன் தமிழாக்கம் தான் கந்த புராணம், கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதப்பட்டது. ஸ்காந்தம் என்ற புராணம் எழுதப்பட்டது. அது வேதவியாசர் எழுதப்பட்டதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா வரலாற்று ரீதியாக கிபி 4 அல்ல 5ஆம் நூற்றாண்டில் அது எழுதப்பட்டிருக்கலாம், ஸ்காந்த புராணம். இவ்வாறு இத்தனை தெய்வங்கள் இணைந்து முருக வழிபாடு உருவாகி வந்தது. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. வரலாற்றில் நிகழ்ந்த ஒன்று நீங்க திருப்பி நிகழ்த்த முடியாது. காவேரியை திருப்பி
தலைக்காவிரி கொண்டு வந்து வேற வழியா திருப்பி கொண்டு வரதுல சாத்தியம் கிடையாது. அது வர்றதுக்கு ஒரு ஜியாலஜிக்கல் காரணம் இருக்கு, நிலவியல் காரணம் இருக்கு. அதுபோல இது ஒரு வரலாற்று காரணத்தால் உருவாகி வந்திருக்கு. சைவம் வைணவம் உட்பட எல்லா தெய்வங்களும் அப்படித்தான் உருவாகி வந்திருக்கின்றன. வைணவம் உருவாகி வந்ததை பற்றி சுவீரா ஜெயசவாலின் ஒரு முக்கியமான புத்தகம் இருக்கிறது, வைணவத்தின் தோற்றமும் வளர்ச்சி. அதுபோன்று தமிழிலும் வைணவத்தின் வரலாறு விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வைணவ தெய்வங்கள் ஒன்றல்ல. விஷ்ணு வேற, மலை நின்ற மால் வேற, நாராயணன் வேற, கிருஷ்ணன் வேற, 10 அவதாரங்களும் வேற வேற, அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தெய்வங்கள் வேற வேற, விஸ்வக்சேனன் வேற, அனிருத்தன் வேற. இதெல்லாம் காலப்போக்கில் இணைந்து 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 விஷ்ணு வைணவம் என்கிற மதமா உருவாகிறது. சிவனும் அப்படித்தான். மலை வழிபாடு, அனல் வழிபாடு, தூண் வழிபாடு, ஆண்குறி வழிபாடு, யோகத்தில் அமர்ந்த யோகாச்சாரியா வழிபாடு, குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இதெல்லாம் இணைந்ததுதான் நீங்க சைவம் என்று சொல்றீங்க. இதெல்லாம் யாரும் இணைக்கிறது இல்லைங்க. இதை யாரும் உட்கார்ந்து செய்யல. அதுக்கும் வரலாற்று ரீதியான விளக்கம் இதுதான். இப்படி சொல்றேனே, ஒரு தத்துவம் அல்லது ஒரு தரிசனம் தோன்றுகிறது. அந்த தரிசனம் தனக்கு இணையான தரிசனங்களை கண்டடைந்து தன்னை வளர்த்து கொண்டே செல்லும் போது மைய தரிசனத்திற்கு என்ன உருவம் இருக்கோ அதற்கு இணையான உருவங்களை அந்த நினைச்சுக்கோ. அப்படிதான் ஒரு தெய்வம் பல தெய்வங்கள் ஆகிறது, பல தெய்வங்கள் ஒரு தெய்வமாகுது. அல்லது ஆன்மீகமா இப்படி சொல்லலாம், பல்வேறு மனிதர்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு தன்னை பல்வேறு வகையில் வெளிப்படுத்தி கொண்ட முருகன் தான் ஒன்றாக வேண்டும் என்று முடிவு செய்து ஸ்காந்தம் என்ற மதமாக மாறி கௌமாரம் என்ற மதமாக மாறினார், முருகனாக வழிபடுத்தார். அதாவது இவ்வாறு சுப்பிரமணியனாகவும் முருகனாகவும் கார்த்திகேயனாகவும் கந்தனாகவும் தான் தோன்ற வேண்டும் என்பது முருகனின் இச்சை என்று நினைப்போர் ஆன்மீகவாதி. வரலாற்று ரீதியாக இணையான தரிசனங்கள் தங்களை ஒன்றே ஒன்று இணைத்துக் கொண்டு இந்த முருக வழிபாடு உருவாகி வந்தது நினைப்பவர் வரலாற்று ஆய்வாளர். இது எங்க முப்பாட்டன், இவனத்தை என்ன தவிர எவன் கும்பிட்டாலும் அடிப்பேன்னு சொல்லக்கூடிய பாசிச அரசியல்வாதி. இதுல எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்கிறத நீங்க முடிவு பண்ணலாம். நன்றி.